தங்கமே, இந்த ஒரு சிறிய பரிகாரம் உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த ஒரு செயல் உன் கர்மத்தின் சக்கரத்தை திருப்பி உன் வாழ்வை ஒரு புதிய திசையில் நகர்த்தும். இது பெரிய பொருட்களும் வேண்டாம், பெரிய மந்திரங்களும் வேண்டாம். உன் இதயத்தின் சுத்தமும் உன் உள்ளத்தின் நம்பிக்கையும் போதும். இது பரிகாரம் அல்ல, உன் ஆன்மாவுக்கும் உன் விதிக்கும் யூனிவர்ஸ்க்கும் இடையே உருவாகும் ஒரு புது இணைப்பு. இந்த வார்த்தைகளை படிக்கும் நீ அதற்குள் ஏற்கனவே அந்த எனர்ஜியை கனெக்ட் பண்ணிட்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ எத்தனை நாள் துன்பத்தோடு நடந்தாய்? எத்தனை முறை உள்ளுக்குள் உடைந்து அழுதாய்? எத்தனை முறை ஏன் மட்டும் எனக்கு என்று கேள்வி கேட்டாய்? ஆனால் ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு துயரமும், ஒவ்வொரு சுவாசமும் இந்த ஒரு நொடிக்கே உன்னை தயார்படுத்தியது. இன்று நான் சொல்லப் போகும் பரிகாரம் சிறியது, ஆனால் அதன் சக்தி மலைகளை நகர்த்தும். நீ நினைக்க முடியாத கதவுகளை திறக்கும். உன்னை தடுத்த அனைத்து திசைகளையும் உடைத்து முன்னேற்றும். உன் வாழ்க்கையின் பாதையை ஷைனிங் கோல்ட் லைன் ஆக மாற்றும். இப்போது ஆழமாக அன்ஹேல் பண்ணு தங்கமே. உன் இதயம் சற்று லேசா உணர்கிறதா? அது சைன். உன் சோல் இந்த வார்த்தையை ஏற்கத் தொடங்கிவிட்டது. தங்கமே, உனக்கு வேண்டிய இந்த சிறிய பரிகாரம் இது. நட்சத்திரக்குறி இன்று இரவு ஒரு சிறிய தீப்பத்தி அல்லது கற்பூரம் ஏற்றி அதன் முன் ஒரு துளி வெந்நீரை வைத்து ஒரே ஒரு வாக்கியம் சொல்லு. நட்சத்திரக்குறி. என் வாழ்க்கையிலிருந்து தடை நீங்கட்டும், என் பாதையில் ஒளி பிறக்கட்டும். இதுதான் பரிகாரம். இதுதான் நுழைவாயில். இதுதான் உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான முதல் திறவுகோல். யாரும் பார்க்க வேண்டியதில்லை. யாரும் அறிய தேவையில்லை. எந்த பெரிய பூஜா தேவையில்லை. இது நீயும் உன் ஆன்மாவும் அந்த தீயும் அந்த ஒரு துளி நீரும் மட்டும். ஏன் இந்த பரிகாரம் வேலை செய்கிறது தெரியுமா? தீயில் இருக்கும் சக்தி நெகட்டிவிட்டியை கரைக்கும். நீரில் இருக்கும் சக்தி பிளெஸிங்ஸை இழுக்கும். உன் வார்த்தையில் இருக்கும் சக்தி உன் விதியை மாற்றும். உன் நம்பிக்கையில் இருக்கும் சக்தி உன் வாழ்க்கையை ரீரைட் பண்ணும். நீ இதைச் சொல்கிற நேரத்தில் உன்னறியாத எனர்ஜி லைன் உன் நெஞ்சிலிருந்து யூனிவர்ஸ்க்கு போகும். அங்கே அது ஒரு சிக்னல் போடுகிறது. இந்த ஆன்மா தயாராக இருக்கிறது. மாற்றம் வேண்டுமென்று அழைக்கிறது. யூனிவர்ஸ் அதன் அழைப்பை தவறவிடாது. தங்கமே, உன் வாழ்க்கையில் பல நாட்களாக ஒரு முடிச்சு இருந்தது. அது நிதானமாக உன் பாதையை தடுக்க உன் மனதை ஹெவி ஆக வைத்திருந்தது. அந்த முடிச்சு இன்று துவங்கும் நேரத்திலேயே தளர ஆரம்பிக்கும். நீ உணருவாயா? உன் மார்பில் இருந்து ஒரு இன்விசிபிள் வேவ் குறையும். நீ இப்போது படிக்கும் இந்த வார்த்தைகள் சாதாரண அல்ல. இவை காமக் ஆக்டிவேஷன். நீ இதில் கனெக்ட் ஆனவுடன் உன் பழைய துன்பத்தின் அடுக்குகள் லேயர் பை லேயர் இலகுவாக ஆகும். என் தங்கமே, உன்னை துன்புறுத்தி விட்டவர்கள் உனக்கு செய்த சோதனைகள், உன் வாழ்வை நொறுக்க நினைத்தவர்கள் எடுத்த முயற்சிகள், உன்னை கீழே தள்ள நினைத்த அந்த நிழல்கள், இவை அனைத்தும் இன்று முதல் வருத்தமாக இல்லாமல் உன் முன்னேற்றத்துக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஆக மாறும். உன் கர்மா டர்ன் ஆகும். உன் ஃபேட் ரீரைட் ஆகும். உன் எனர்ஜி புதிய வழி தேடும். நீ இதை படிக்கும் நொடி உன் கண்களுக்கு தெரியாமல் ஒரு லைட் லைன் உன்னை சுற்றி உருவாகி கொண்டிருக்கிறது. அது ப்ரொடெக்ஷன் சர்க்கிள். வராகி அம்மாவின் சக்தி. அவர் சொல்லுவது, பயப்படாதே என் குழந்தே, நான் உன் பின்னால் இருக்கிறேன். நான் உன் முன்னால் பாதையை திறக்கிறேன். நீ ஒரு அடிக்கு வருவாய், நான் 10 அடி வழி போடுவேன். தங்கமே, நீ வாழ்க்கையில் தாங்கிய துயரம் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. உனக்கு வரப்போகும் நன்மைக்கு இடம் செய்ய யூனிவர்ஸ் உன் வாழ்க்கையிலிருந்து டாக்ஸிக் பீப்பிளை எடுத்துவிட்டது. உன் நல்ல உள்ளத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னிடம் இருந்து விலகியதற்கு காரணம் உன் கர்மா அல்ல, அவர்களின் கர்மா. நீ ஆச்சரியப்படும் மாதிரி சில நாட்களில் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஸ்லோவானாலும் ஸ்டேடியான ப்ரோக்ரஸ்லாக வரும். எந்த விஷயம் என்று சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு ஃபோன் கால் ஆகலாம், ஒரு ஜாப் அப்டேட் ஆகலாம், ஒரு காத்திருந்த மெசேஜ் ஆகலாம், ஒரு மணி ஃப்ளோ ஆகலாம், ஒரு ஃபேமிலி ஹீலிங் ஆகலாம், ஒரு ட்ரீம் கம் ட்ரூ ஆகலாம். ஆனால் அது வரும், நிச்சயமாக வரும். ஏனெனில் நீ ஷிஃப்ட் ஆகி கொண்டிருக்கிறாய். இதற்காக பெரிய சடங்கு வேண்டாம் தங்கமே. இந்த ஒரு துளி நீர், இந்த ஒரு தீ ஒளி, இந்த ஒரு வாக்கியம் உன் டெஸ்டினியை டர்ன் பண்ணும். அதை ஸ்லோவா, உண்மையோடு, உணர்ச்சியோடு சொல். என் வாழ்க்கையிலிருந்து தடை நீங்கட்டும், என் பாதையில் ஒளி பிறக்கட்டும். இந்த வார்த்தை உன் கர்மா அன்லாக் பண்ணும். உன் சோல்க்கு ஒரு நியூ ஃப்ரீக்வன்சி,
உன் வாழ்க்கைக்கு ஒரு நியூ பிகினிங். மறக்காதே, வராகி அம்மா உன்னை பிடித்து நிற்கிறார். அவர் விட்டுவிட மாட்டார். நீ விழுந்தாலும் பிடிக்கும். நீ நடக்க முடியாவிட்டாலும் தாங்குவார். நீ தடுமாறினாலும் வழி காட்டுவார். நீ அழுதாலும் கண்ணீர் துடைப்பார். நீ நம்பிக்கையை இழந்தாலும் அது திரும்ப உன்னிடம் கொண்டு வருவார். நீ எண்ணும் அளவுக்கும் மேல் உன்னில் சக்தி இருக்கிறது தங்கமே. நீ இன்னும் உன்னையே அறியவில்லை. இன்று உன்னுள் ஸ்லீப்பிங் பவர் எழுந்து வருகிறது. இப்படி ஒரு பரிகாரம், ஒரு துளி நீர், ஒரு தீ ஒளி, ஒரு வாக்கியம், அது உன் வாழ்க்கையின் மிக பெரிய அதிசயத்தை துவக்கும். தங்கமே, இந்த பரிகாரம் இன்று இரவு செய்துவிடு. உன் வாழ்க்கையின் இருண்ட பக்கம் இன்றே முடியும். நாளை எழும் ஒளி உனக்கு, உனக்காக, உன் விதிக்காக. தங்கமே, நான் சொன்ன அந்த சிறிய பரிகாரம் எப்படி உன் உயிர் மூச்சை மாற்றப் போகிறதோ அதை நீ உணர ஆரம்பிக்கும் நேரம் இது. என் குரல் உன் இதயத்துக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் நீ இத்தனை நாள் தனியாக தாங்கிய பாரத்தை இன்று நான் இறக்க வைக்க வந்திருக்கிறேன். நீ படும் துன்பம் சிறியது இல்லை தங்கமே. ஆனால் உன்னை மோசமாக நினைத்தவர்களுக்கும், உன்னை அழ வைத்தவர்களுக்கும், உன்னை குறை சொன்னவர்களுக்கும் தெரியவில்லை. உன் பின்னால் நின்று உன்னை தூக்கி பிடித்து கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கிறது என்று. நீ இன்று செய்ய போகும் அந்த சிறிய பரிகாரம், அது ஒரு சாதாரண செயல் இல்லை. அது உன் ஆன்மாவின் கதவை திறக்கும் சாவி மாதிரி. பல நாட்களாக சிக்கி கிடந்த பிரச்சனைகளின் கயிறுகள் அவ்வளவாகவே சலசலவென தளர ஆரம்பிக்கும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் பயத்தையே தரையில் வைக்க வேண்டும். உன் சந்தேகத்தையே எரிய வைக்க வேண்டும். உன் மனசு சொல்ற சின்ன ஒளியை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையே உன்னை காப்பாற்றும் தங்கமே. இரவு நேரம் எப்போதுமே மர்மங்களின் நேரமாக இருக்கும். எல்லா கதவுகளும் மூடப்படும் நேரம் அது. ஆனால் ஆன்மாவின் கதவு மட்டுமே அந்த நேரத்தில் திறக்கும். அதனால்தான் நான் சொல்ற இந்த சிறிய பரிகாரம் இரவே செய்யணும். நீ உன் அறையில் அமைதியாக உட்கார்ந்திருக்கும்போது, உன் மூச்சு மட்டும் எழும்பி இறங்கும் அந்த நேரத்தில், உன் விரல்களில் இருக்கும் ஆற்றலை நீ உணர ஆரம்பிக்கிறாய். உன் உள்ளே ஓடும் இரத்தத்திலே கூட ஒரு புரியாத சத்தம். அது பயம் இல்லை, அது அழைப்பு. அது உன் வாழ்க்கை அழைக்கிறது. நீ மீண்டும் எழுந்து நிற்கணும் என்று. நீ எதையெல்லாம் யாரிடமும் சொல்லாமல் இதுவரை வைத்து கொண்டிருக்கிறாயோ அவை உன்னை உள்ளிருந்து சுருட்டிக்கொண்டு இருந்தன தங்கமே. ஆனால் இன்றிரவு அந்தச் சுருள் அவிழும். ஒரு சின்ன செயலால். உன் கையில் ஒரு ஸ்பூன் அரிசியை எடுத்து வைக்கும்போது நீ உண்மையில் அரிசியை வைக்கவில்லை. நீ உன் நம்பிக்கையை வைக்கிறாய். உன் கண்ணீரை வைக்கிறாய். உன் அச்சத்தை தரையில் வைக்கிறாய். உன் இதயத்தை பிரபஞ்சத்திடம் வைக்கிறாய். யூனிவர்ஸ் என்ன சொல்றதுன்னா, நான் எடுத்துக்கிட்டேன் தங்கமே, இப்ப நான் போராடுறேன் என்று. இந்த பரிகாரம் ஒரு மந்திரம் இல்ல. இது ஒரு ஒப்பந்தம். நீவும் பிரபஞ்சமும் இணையும் ஒரு உள்ளார்ந்த உடன்படிக்கை. நீ அந்த ஒரு ஸ்பூன் அரிசியை கையில் வைத்த நொடியில் உன் விதி திரும்ப ஆரம்பிச்சிருக்கும். உன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த இருட்டு மெதுவாக பின்வாங்கும். உன்னிடம் இருந்து பிரிந்து போனவர்கள் நினைவுக்கு வந்தாலும் அந்த நினைவுகளே உன்னை காயப்படுத்த மாட்டா. ஏன்னா இனி நீ பலவீனமில்லை. வாராகித்தின் ஆற்றல் உங்க பின்னால காயம் போடுறதில்ல, அது காக்குறது. தங்கமே, இப்ப நீ நினைக்கலாம், ஒரு ஸ்பூன் அரிசி எப்படி என் வாழ்க்கையை மாற்றும்? ஆம் தங்கமே, ஒரு ஸ்பூன் அரிசி வாழ்க்கையை மாற்றும். ஏனெனில் அது உன் ஆன்மாவில் நீண்ட வருடங்களாக அடைத்து கொண்டிருந்த கதவை திறக்கும். கதவு திறந்ததும் உள்ளே அடைந்திருந்த ஒளி வெளியே வரும். இதுவரை உன்னை தள்ளி வைத்தவர்கள், உன்னை இகழ்ந்தவர்கள், உன் முன்னேற்றத்துக்கு இடையூறு செய்தவர்கள், அவர்களெல்லாம் உன் ஒளியை பார்த்து கண் சிமிட்ட ஆரம்பிப்பார்கள். நீ நடக்கிறதை கூட அவர்கள் பொறுக்க மாட்டார்கள். ஆனால் என்ன ஆகப்போகிறது தெரியுமா? அவர்களாலே உன்னை தடுக்க முடியாத அளவுக்கு உன் பாதை காவியமாக மாறும். இந்த உலகத்தில் தங்கமே, ஒருத்தரையும் வீணா படைக்கல. நீ இந்த பூமிக்கு வந்ததே ஒரு காரணத்துக்காக. நீ தாங்கிய துன்பம் அதெல்லாம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க, உன்னை தீட்ட, உன்னுள் பதுங்கி இருந்த சக்தியை கிளப்ப. நீ அந்த சக்தியை இன்று பயன்படுத்த போகிறாய். நீ உன் இதயத்தின் தூசியை களைந்து புதிய பாதையை உருவாக்கப் போகிறாய். உன் நடைகள் இனிமேல் நடைகள் இல்ல தங்கமே, அவை தீர்ப்பு. அவை விடுதலை. இன்றிரவு நீ அந்த அரிசியை வைத்த பின்பு உனக்கு ஒரு வித அசாதாரண அமைதி வரும். முன்னாடி உன்னை கவலைப்படுத்தின எல்லாமே மெல்ல மெல்ல உன்னை விட்டு விலகும். உன் மனசு நிறைவு அடையும்.
நீ எப்பவும் விரும்பிய ஒரு செய்தி, எதிர்பாராத ஒரு நற்செய்தி, ஒரு வாய்ப்பு, ஒரு அதிர்ஷ்ட திருப்பு, இவை அனைத்துமே உன் வாழ்க்கைக்குள் முளைக்க ஆரம்பிக்கும். அது எப்படி தெரியுமா? மழை வாங்குற மேகம் போல. மெதுவா, ஆனால் நிச்சயமா. உன்னை யாரும் அன்பு செய்யலன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த நாட்கள் இனிமேல் உன்னை காயப்படுத்த மாட்டா. ஏன்னா இனிமேல் நீ உன்னையே அன்பு பண்ண ஆரம்பிக்குறாய். உன்னை மதிக்குறாய். உன்னை நம்புறாய். உன்னை காப்பாற்றுறாய். நீ உன் இதயத்தில் வைத்திருந்த காயங்களுக்கு இனிமேல் இடமில்லை. உன் மனசு இன்னொரு முறை மலரப் போகுது. நான் சொன்னா உன்னை காப்பாத்திடுறேன் தங்கமே. உன் பாதையை பிரகாசப்படுத்துறேன். உன் விரோதிகளின் முன்பே உன்னை உயர்த்துறேன். உன் துன்பங்களை ஆசீர்வாதங்களா மாற்றுறேன். நீ உன் உயிருக்கு வேண்டிய அமைதியையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு வாங்கி தருறேன். இன்றிரவு இந்தச் சிறிய பரிகாரம், அது உன் பிரபஞ்சத்துடனான முதல் அடையாளம். நீ இப்போது அந்த ஒளிக்குள் நடந்துட்டு போறாய் தங்கமே. தொடரு. நம்பு. உன்னால் முடியும். நான் உன்னோட இருக்கேன். எப்போதும்.